வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பூ உலகின் நண்பர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்ட ஒரு கேள்விக்கு சிடபிள்யூசி மத்திய நீர் ஆணையம் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. மேகதாதுல அணை கட்டுவது குறித்து கர்நாடக கவர்மெண்ட் டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்கல்ல, அது சம்மந்தமாக கேள்வி கேட்டிருக்காங்க பூ உலகின் நண்பர்கள். அதுக்கு சிடபிள்யூசி என்ன சொல்லியிருக்காங்க? கடந்த மாதமே கர்நாடக அரசாங்கத்துடைய டிபிஆர் நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ இந்த தலைப்பு செய்தியை ஷேர் பண்ணி தமிழக பாஜக கும்பல் அண்ணாமலையை கார்னர் பண்ண தொடங்கியிருக்காங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அண்ணாமலை இனி பேசுவார்? மத்திய அரசாங்கத்தை விமர்சிச்சாரு, இப்போ என்ன சொல்ல போறாரு மலை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விடுறாங்க. மாநிலங்களவையில் மத்திய நீர்வள இணை அமைச்சர் கர்நாடகா மேகதாதுல அணை கட்டுவதற்கு தமிழகத்துடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படின்னு பதில் கொடுத்திருந்தாரு மாநிலங்களவையில். மத்திய நீர்வள இணை அமைச்சர் கொடுத்த பதில் தப்பு, அதை அண்ணாமலை சுட்டி காட்டியிருந்தார். அதுக்கு ஓவராக கொந்தளிச்சாங்க திராவிட ஜனதா கும்பல். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அண்ணாமலை மட்டுமா விமர்சனம் பண்ணாரு? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக, பாமக, அமமுக இதனுடைய தலைவர்களும் மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சிருக்காங்க. ஆனால் திராவிட ஜனதா கும்பல் தங்களுடைய கோபத்தை அண்ணாமலைக்கு எதிராக மட்டும் வெளிப்படுத்துவது எதற்காக அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இப்போது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விக்கு மத்திய நீர் ஆணையம் கொடுத்த பதிலை ஷேர் பண்ணி அண்ணாமலைக்கு செக் வைக்க பார்க்குறாங்க திராவிட ஜனதா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? மேகதாதுல அணை கட்ட நாங்கள் 2 காரணங்களுக்காக முயற்சி பண்ணுறோம். ஒன்று, பெங்களூருவுக்கு நீர் தேவைக்காக, பெங்களூரில் வாட்டர் சப்ளைக்காகவும் மின்சார உற்பத்திக்காகவும் மேகதாதுல டேம் கட்ட நினைக்கிறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ தயாரிச்சிருக்கக்கூடிய டிபிஆர் இருக்குல்ல, சிடபிள்யூசி கிட்ட சப்மிட் பண்ண டிபிஆர் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. கர்நாடகா சொன்ன மாதிரி இல்லை, அதில் தவறுகள் இருக்குது. அதனால் அதை நாங்கள் இப்போ திருப்பி அனுப்புகிறோம், மறுபடியும் சரியாக டிபிஆரை தயாரித்து கொண்டு வாங்க அப்படின்னு தான் சிடபிள்யூசி திருப்பி அனுப்பியிருக்காங்க. தமிழக அரசாங்கம், தமிழக மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சொல்கிறது மேகதாதுல அணையே கட்டக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிபிஆரே கர்நாடக கவர்மெண்ட் தயாரிக்கவே கூடாது, அணை கட்டவே கூடாது அப்படின்னு நாம சொல்லும்போது டிபிஆரையே அவங்க தயாரிக்க கூடாது. அதுதான் நாம கேட்கறது. இவங்க ஒரு டிபிஆர் தயாரித்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, அது சரியாக இல்லை, மறுபடியும் தயாரித்து கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சிடபிள்யூசி சொல்லியிருக்காங்க. அதனால சிடபிள்யூசி உடைய இந்த நிராகரிப்பு தற்காலிக ஆறுதல் தான் தவிர நிரந்தரமான சொல்யூஷன் இல்லை. கர்நாடக கவர்மெண்ட் எப்பயுமே சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் எல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ கூட தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணியை திறந்து விடுங்க 15 நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி நடுவர் மன்ற ஆணையம் சொல்கிறாங்க. ஆனால் திறக்க முடியாது, எங்களுக்கே போதுமான தண்ணி இல்லை அப்படின்னு இன்னைக்கு டி.கே. சிவகுமார் சொல்கிறாரு. இதுதான் இப்போதைய நிலவரம். மத்திய நீர் ஆணையம் டிபிஆரே நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் புது டிபிஆர் தயாரித்து கொண்டு வாங்க, இப்போ நீங்கள் கொடுத்த டிபிஆர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எதிர்பார்த்த பதில் இல்லை, ஏமாற்றமான பதில் தான். இதுக்கு திராவிட ஜனதா கும்பல் அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறது அவங்களுடைய வன்மத்துடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, டெல்லியில் சிஜேபியுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டானுங்கள நிறையா பேர். அதில் 2873 பேர் மேலே குற்ற பின்னணி இருக்குது, கேசஸ் இருக்குது அப்படின்னு டெல்லி போலீஸ் சொல்லியிருந்தாங்க. யார் யார் மேலே என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க டெல்லி போலீஸு. பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. கூடுனது ஜந்தர் மந்தரில் மாணவர்களே கிடையாது, முக்காவாசி பேர் அக்யூஸ்டு அப்படிங்கிறதான் இந்த டெல்லி போலீஸுடைய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. பாலியல் வன்கொடுமை கேசஸ் 61 பேர் மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. கொலை வழக்கு 101 பேர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி கொலை முயற்சி வழக்கு 62 பேர் மேலே இருக்குது. போக்சோ வழக்கு 6 பேர் மேலே இருக்குது. ஆயுத தடுப்பு வழக்கு 229 பேர் மேலே இருக்குது. கடத்தல் கேஸு 19 பேர் மேலே, மோசடி இல்லை திருட்டு கேஸு 284 பேர் மேலே இருக்குது. பாலியல் வன்கொடுமை 61 பேர் மேலே, பாலியல் தொல்லை கொடுத்ததாக 25 பேர், செயின் பறிப்பு செயின் ஸ்நாச்சிங் 135 பேர் மேலே அந்த கேஸ் இருக்குது. இவ்வளவு போதைப்பொருள் பயன்படுத்தினது, போதைப்பொருள் விற்பனை 67 பேர் மேலே கேஸ் இருக்குது.
2873 இப்போ நான் சொன்னதெல்லாம் முக்கியமான மோசமான வழக்கு பின்னணி இருக்கிறவங்க நம்பர்ஸு. இதை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1884 பேர் மேலே மற்ற இதர வழக்குகள் இருக்குது அப்படின்னு டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. எப்பா எவ்வளோ பெரிய குற்ற பின்னணி கொண்டவங்க ஜந்தர் மந்தரில் கேதர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இவங்கள தான் மாணவர்கள் அமைதியாக மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள் குறிப்பாக புதிய தலைமுறையெல்லாம் உருட்டிக்கு இருந்தாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் சொசைட்டி ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கர்நாடகாவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகாவில் 18 வயசுலேருந்து 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இருக்காங்களே, அந்த இளைஞர்களில் 7000 பேருக்கு மேலே ஹெச்ஐவி தொற்று இருக்குது. 7000 ப்ளஸ் ஹெச்ஐவி தொற்றால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. வயசு எவ்வளவு? 18 to 25 அப்படின்னு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஹெச்ஐவி டெஸ்டிங்கு, கவுன்சிலிங்கு இதை மேண்டேட் பண்ணணும், இதை கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் சொசைட்டி இப்போ வழங்கியிருக்காங்க. இது கர்நாடகாவில் பரபரப்பாக பேசப்படுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.